வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு படம் பார்த்தேன். என்னன்னா, ஏ பாய் கால்டு த கிறிஸ்மஸ். இதை நான் யூடியூப்பில் இருக்கிற தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலில் ரிவ்யூ தான் பார்த்தேன். எனக்கு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக நான் கேட்க ஆரம்பித்தேன். பட் அவங்க சூப்பராக கதை சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், அந்த படம் கேட்டதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோ, இன்னொன்று என்னென்னா அதை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் அதை இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் அதை சின்ன கதையாக சொல்கிறேன். ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், அந்த கோப்காகவும் அந்த ஹாப்பினஸ்க்காகவும் தானே நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். நம்மளுடைய லைஃப் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் எதை வச்சு போகும்? ஏதோ ஒரு கோப், ஏதோ ஒரு விஷயம். அத்தனை பேர்கிட்டையும் கனவு இருக்குது, அத்தனை பேர்கிட்டையும் அந்த கனவை அடையணும், அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கான கோப்புக்காகவும் அந்த சந்தோஷத்துக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கிறிஸ்மஸ் இதை எங்கே எப்போ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எதுவும் நமக்கு வேண்டாம். ஒரு மேஜிக்கான ஒரு ஊர், அந்த ஊரில் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க எல்லோரும். எல்ஃபார்ம். ஸோ நம்மளோட ஹீரோ ஒரு குட்டி பையன் நிக்கோலஸ். அவன் நாட்டோட ராஜா கூப்பிட்றாரு. அவனுக்கு அம்மா இல்லை, அந்த ராஜா கூப்பிட்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பில் எந்த கோப்புமே இல்லை, எந்த ஹாப்பினஸ்மே இல்லை. நாளைக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா எதை வச்சு நம்ம எந்திரிக்கிறது? அதுக்கான ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? நான் சிரித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் சந்தோஷமாக இருந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த ஹாப்பினஸை திரும்ப எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி கொண்டு வரவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே நிக்கோலஸ் நம்ம பையனோட அப்பா என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது அன்றைக்கி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராரு. நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க. இது நம்ம பையனுக்கு தெரில. அப்போ நம்ம பையன்கிட்ட அடுத்த நாள் அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ராஜா சொன்னார் இல்லையா ஒரு அதை தேடி போக போகிறேன், நான் வரதுக்கு 2 மாதம் ஆகும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொன்னோன்னே பையன் இல்லை என்னெல்லாம் விட்டு போகாதீங்க, அம்மாவும் இல்லை நீங்களும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா சமாதானப்படுத்துகிறாரு, இல்லைப்பா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு பணம் வேணும், ஸோ இந்த விஷயம் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அவங்க அத்தையை வர வச்சு அவங்க அத்தைக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போகிறாப்புல. இவங்க அத்தை அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ஸ்மூத்தாக இருந்தவங்க, அவங்க அப்பா போனோடனே பயங்கரமாக அப்படி வில்லித்தனமாக மாறிடுறாங்க. மாறிட்டு நிக்கோலஸை வெளில போய் படுறா, வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, இந்த ரூம் என்கிட்ட தான் இருக்கணும், நீ போய் வெளியே படு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடியே நிக்கோலஸ் கிட்ட ஒரு சின்ன எலி ஃப்ரெண்டாக இருக்கும். அந்த எலிக்கு பேச கற்றுத்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவரும் நிறைய அப்படி காமெடி பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த எலியும் அவரும் இப்போ தனியாக படுத்தாச்சு. என்ன ஆகும்னா, இவருக்கு திடீர்னு அவங்க அப்பா வராமல் இருந்தோடனே அவங்க அப்பாவை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அவங்க அப்பா போகும்போது தலையில் ஒரு குல்லா வச்சுருப்பார். அந்த குல்லாவை அவன்கிட்ட கொடுத்துருப்பாரு. அது யாரோடதுன்னா அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணது. அவங்க அம்மா பேர் லிசி. இந்த லிசி பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு தடவை காட்டில் விறகு பிறக்க போகும்போது வழி தவறி போயிடுவாங்க. ஸோ அப்படி போனவங்க அவங்களுக்கு வீட்டுக்கு வர வழியே தெரியாமல் ரொம்ப தூரம் பனியில் நடந்து குழந்தை இல்லையா, அப்படியே நடந்து ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு ஊர் பார்க்குறாங்க, எல்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஊர். அது பயங்கர மேஜிக்கோட ஹாப்பினஸோட அப்படி ஒரு அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் அவங்க இருக்காங்க. அப்போ அங்கேருந்து அவங்க ரிட்டன் வரும்போது அங்கேருந்து சாக்லேட் கொண்டு வராங்க. ஸோ அந்த காலத்தில்
சாக்லேட்லாம் இல்லை நம்மக்கிட்ட. அப்போ அங்கேருந்து தான் அந்த சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க. இந்த கதையை சொல்லும்போது நிக்கோலஸ் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பான், இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. நான் நம்புகிறேன்னா என்னன்னு தெரில, பட் அம்மா வந்து இதை அடிக்கடி சொல்லுவா, அம்மா கண்டிப்பாக அங்கே தான் போனேன்னு சொல்லுவா, அம்மாவுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ பையன் வந்து அவன் போட்டிருக்க அந்த குள்ளால் அவங்க அத்தா என்ன பண்ணிடுவா, அந்த குள்ளாவை தூக்கி தீயில் போட்டுருவான். உடனே வேகமாக அந்த குள்ளாவை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. குள்ளாவை எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பிரித்து பார்க்கையில் உள்ளே வந்து அந்த மேப் இருக்கும். என்னென்னா அவங்க அம்மா சொன்ன அதே கதை, காடு, பனி, அப்புறம் தூங்கிட்டு இருக்க மான்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு தாண்டி போனால் ஒரு அழகான ஊர், இதெல்லாம் இருந்தோடனே உடனே தலைவருக்கு வந்து நம்ம அங்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பெட்டி படிக்கையெல்லாம் துணியெல்லாம் எடுத்து கட்டிட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம எலியையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். ஸோ இப்படி நடந்து ஒரு இடத்துல டயர்டாகி ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நிக்கோலஸ் கேட்குறான், இது என்னாகும் தெரிலையே, எப்படி போயிட்டுருக்கோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு இந்த எலி என்ன பண்ணுது, தம்பி அப்படின்னு கூப்பிடுது. என்ன எலி பேசுகிற? ஆமாண்டா, நீ தான் சொல்லி கொடுத்த, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கொடுக்குற, அது எங்கடா நடக்குது, ஒவ்வொரு வார்த்தையாக நீ சொல்லி அது எல்லாத்தையும் நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லுது. தலைவர் வந்து அந்த எலிக்கு பேச சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. எப்படின்னா நம்பிக்கையோடு சொல்லி கொடுக்குறாராம்மா. அப்போ நான் நம்பிக்கையோடு சொன்னால் அது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஸோ அந்த நம்பிக்கை விதையை விதித்தது யாருன்னா அவங்க அம்மா. இப்போ அந்த நம்பிக்கை அங்கே நடந்துருச்சு, அவரோட எலி பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அப்படியே மெதுவாக மறுபடியும் எழுந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நடக்கிறான் அந்த பனியில் அவ்வளோ தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். எங்கே போய் இந்த பாதை முடிய போகுதுன்னு அவனுக்கும் தெரியாது. ஸோ குட்டி பையனால் ரொம்பவே கஷ்டப்படுறான். அந்த பனி படர்ந்த மலைகள் மேலே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம எலி கேட்குறாரு, இந்த மாதிரி 4 கால், பெரிய உருவம், கொம்பெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னா, ரெயின்டியரா? ஆமாம் ரெயின்டியர். இப்போ ஏன் இந்த ரெயின்டியர் பற்றி நீ கேட்குற, என்னாச்சு அப்படின்னா, ஏன்னா அது வேகமாக நம்ம பின்னாடி துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி இவங்க எலி கத்தவும் இவன் மிரண்டு போய் ஓடி ஒரு மரத்து மேலே தொங்குறான். அப்போ தான் பார்க்குறான் அந்த ரெயின்டியர் மேலே வந்துட்டு ஒரு அம்பு வந்து பட்டிருக்கு. அந்த வழியில் தான் அது அவ்வளோ மோசமாக கோவமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இவன் கீழே குதித்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எலி சொல்லுது, இல்லை நீ போகாத, அதை முட்டி தள்ளிடும் அப்படின்னு சொன்னால், இல்லை அதுக்கு நான் வந்து அதை நம்ப வைக்க போகிறேன், அதை நான் காப்பாற்ற தான் போகிறேங்கிறத அதை நான் நம்ப வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அது ரொம்ப ஆக்ரோஷமாக அவன் முன்னாடி வரும்போது அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அது அப்படியே நின்றுச்சு. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்துட்டு கையில் கொஞ்சம் பனியெல்லாம் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் போனால் முரண்டு பிடிக்குது. பட் ஓகே, அவன் அந்த அம்பை எடுத்துகிட்டு அது மேலே பனியெல்லாம் வச்சோடனே அதுவும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அந்த ஃபீலெல்லாம் காட்டிட்டு போயிடுது. ஸோ மறுபடியும் இவங்க அவங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நடக்க முடியல நம்ம பையனால். அப்போ பார்த்தா திடீர்னு அந்த ரெயின்டியர் வருது பக்கத்தில். என்ன அப்படின்னா அது குனிஞ்சு உட்காருது, அவங்கள மேலே ஏறிக்க சொல்லுது. அப்போ அவனும் மேலே ஏறிக்கிறான். ரெயின்டியர் மேலே அவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஜாலியாக இருக்கான் பையன். அப்படியே கத்திகிட்டே போனால் அவன் மேப்பில் பார்த்த மாதிரி ஒரு 2 மான்ஸ்டர் வந்து அப்படி கல்லில் அப்படி தூங்குற சிலலாம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அப்படி போனால் மலை உச்சியை அடைஞ்சிடலாம், அப்போ அங்கே எல்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். மலை உச்சியும் அடைஞ்சாச்சு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பனி மட்டும்தான் இருக்குது. பனி புயல் இது தான் இருக்குது. ஸோ தலைவர் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கத்தி கிடக்கு. அதை எடுக்கிறான். அது அவங்க அப்பாவோட கத்தி. அதை பார்த்தோன்னே ரொம்ப மெல்ட் ஆகிட்டான். அவ்வளோதான், இனி அப்பா இல்லைன்னதும் அவனுக்கு உடனே ஒரு ஷாக் ஆகி அவ்வளோதான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கீழே விழுந்தால் அவனுக்கு மூச்சோடவே இல்லை. அந்த பனியில் அப்படியே உறைஞ்சி போயிட்டுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உயிர் போயிட்டுருக்கு. எலியோட பேர். அந்த மீக்கா மட்டும் கத்திகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த பனிக்குள்ளே இருந்து 2 பேர் வராங்க. மீக்கா பார்க்குது, யாரோ வராங்க அப்படின்னா ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பொண்ணும் வராங்க. அந்த குட்டி பொண்ணோட காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இவங்க அந்த எல்ஃபார்ம் உள்ளே இருக்கிறவங்க எல்ப்ஸ் போல் அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த பாப்பா கேட்குறா, யார் தாத்தா இவன், ஹியூமன் யார் தாத்தா இவன், பார்க்க வித்தியாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே
தாத்தா சொல்கிறாரு, இவன் ஹியூமன் மாதிரி இருக்கான் அப்படின்னா. ஹியூமனா? அச்சச்சோ, அவங்க நம்மளை அப்புறம் கடிச்சு சாப்பிட்ருவாங்களா அப்படின்னா. இல்லை 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 இல்லை, எல்லா ஹியூமனும் கெட்டவங்க கிடையாது. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது சரி இந்த மாதிரி உயிர் பிரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு ஸ்பெல் போடுறாரு. நம்பிக்கையோட அந்த மாதிரி ஸ்பெல் போட்டோன்னே அவன் டக்குன்னு எழுந்துச்சு உட்கார்றான். நான் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறான். லாஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணோம், நீ வந்து இப்போ தான் முழிச்சு பார்க்குற அப்படின்னு சொன்னோடனே இவன் ஷாக் ஆகி அப்படி அவங்கள பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மந்திரம் போட்டிங்க, ஸ்பெல் போட்டோன்னே நான் எந்திரிச்சிட்டேன், நான் அது எப்படி முடியும், இம்பாசிபிள் அப்படிங்கிறான். உடனே அவங்க சொல்லாங்க, அவங்க அப்படி மிரண்டு போகிறாங்க அந்த வார்த்தையை கேட்டு. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஆகிட்டு இல்லை இல்லை இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லவே கூடாது, அது என்ன இம்பாசிபிள்னு சொல்கிறீங்க நீங்கள், அந்த இம்பாசிபிள் உள்ளேயே பாசிபிள் இருக்குது, இங்கே எல்லாமே முடியும், நம்பிக்கை மட்டும்தான் இங்கே, நம்பிக்கையோட முடியுங்கிறது மட்டும்தான் இங்கே எல்லோரும் சொல்லணும், நம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போனா எங்கே அந்த ஊர் எங்கே இருக்குது, எல்ஃபோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தேடுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ தானே சொன்னேன் தம்பி, இங்கே நம்பிக்கையோட தான் எதையுமே பார்க்கணும், நீங்கள் முதல்ல நம்புங்க, இப்படி ஒரு ஊர் இங்கே இருக்குங்கிறத நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சரி நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு நம்புகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை திறந்துட்டு அப்படி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தா அங்கே ஒரு அருமையான ஊர், அவ்வளோ அழகான ஒரு ஊர், மேஜிக்கான ஒரு ஊர். அப்படி ரொம்ப அழகாக திருவிழா கொண்டாட்டத்தில் அப்படி கடத்தரு எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ உடனே குடுன்னு ஊருக்குள்ளே போனால் அந்த தாத்தாவும் பேத்தியும் வந்து தாத்தா சொல்கிறார், ஐயோ நீங்களாம் வரக்கூடாது, வெளியே போ, நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லியிருக்காங்க, இந்த ஊருக்கு வந்தால் எல்லோரும் சந்தோஷமாக வந்து வரவேற்பீங்க, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னங்க என்னை எப்போ பார்த்தாலும் துரத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். இல்லை 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 இல்லை, நீ உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் 2 கார்ட்ஸ் வேறு வராங்க. உடனே இவனை அப்படியே மறைச்சி வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் பார்க்குறான். இது யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி ஓகே, நீ கூடவே வா அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பட் அந்த இடத்த பற்றி நீ பார்த்துட்டு நீ வந்து ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைவான ஒரு பாதை வழியாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பயங்கரமாக பார்ட்டி நடந்துட்டுருக்காங்க. செம்ம ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அந்த விஷஸை பரிமாறிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஏரியாவில். அவங்க ஆளுக்கு கிஃப்ட் சாப்பிட அப்படியே அவ்வளோ ஸ்வீட்ஸு, அவ்வளோ கேக்கு, சாக்லேட்ஸ் எதோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இவன் கேட்குறான், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். என்னது கிறிஸ்மஸா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உனக்கு குட்டி பொண்ணு கலாய்க்கிறான், கிறிஸ்மஸ்னால் என்னன்னே தெரிலையா, அப்புறம் இதுக்கு நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க, வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பண்டிகை வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு விஷயம். அன்னைக்கு என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அப்படி இருப்போம். அன்னைக்கு மட்டும் எங்களுடைய எல்லா துக்கங்களையும் மறந்துடுவோம். அன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம். அது எங்களுடைய நம்பிக்கைக்கான ஒரு நாள். அந்த சந்தோஷமாக அன்றைக்கி இருந்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே அந்த சந்தோஷம் எங்ககிட்ட நிலச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவன் அப்படி ஷாக்காகி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அந்த நாட்டோட ராணி உள்ளே வராங்க. அவங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே நான் உங்களை சொல்லி வச்சுருந்தேன், நமக்கு இனிமேல் கிறிஸ்மஸும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி கத்துறாங்க. கத்திட்டு அப்படி பார்த்தா இவனை பார்த்துட்டாங்க. ஸோ நிக்கோலஸை பார்த்தோன்னே நிக்கோலஸ் கிட்டே கேட்குறேன், யாரா நீ அப்படின்னு. நான் ஹியூமன், யாரா உன்னை கூப்பிட்டு வந்தது அப்படின்னா, கூப்பிட்டு வந்த தாத்தாவை அடித்து அந்த இடத்துல பறக்க விட்றாங்க அப்படியே மேஜிக் கம்ப வச்சு. அந்த தாத்தா சொல்கிறாரு, இல்லை அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான், நான் தான் ஸ்பெல் போட்டு அவனை காப்பாற்றினேன். ஏய் நீ என்ன காப்பாற்றினியா, உனக்கு ஹியூமன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்மளோடது வந்து ஹெல்ப் பண்ணுறது தானே, ஹெல்ப்ஸ்னாலே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறவங்க தானே, நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை இல்லாமல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இவங்களுக்குலாம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது, இவனை பிடிங்க, போய் டவரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்னென்னு தெரில, டவரில் போட்டால் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஸோ கொண்டு போய் ஒரு உச்சி டவரில் போட்டாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு குட்டியாக ஒரு தேவதை
அவங்க அப்படியே ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. ஹே நீ யார் என்ன அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இவன் தன்னோட பேர் நிக்கோலஸ், நான் ஹியூமன் அப்படிங்கிறத சொல்கிறான். உடனே அவங்க வந்துட்டு என் பேர் ட்ரூத் ஃபிக்ஸி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அது. என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் என் பேர் ட்ரூத் ஃபிக்ஸி தான், நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட 2 இலை இருக்குது. இந்த இலையில் ஒன்றை சாப்பிட்டோன்னா இந்த இலையை சாப்பிட்டா அவங்க வந்து ஒரு 12 நொடியில் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ட்ரூத் ஃபிக்ஸி சொன்னேன். என்ன நீ காமெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது பார்த்தா ஒரு பெரிய பூதம் அவ்வளோ தலையோடு அப்படியே வருது இவனை சாப்பிட்றதுக்கு. தூக்கி அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது இவன் கத்துறான், ஐயோ என்னை காப்பாற்று, அந்த இலையில் ஒன்று கொடு அப்படின்னு சொன்னோடனே இதை வேகமாக வந்து அதுக்கப்புறம் அந்த இலையை கொடுக்க அந்த இலையை வந்து அது வாயில் போட்டாச்சு. ஸோ அவன் வந்து தலை வெடித்து இறந்து போகிறான். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இந்த ட்ரூத் ஃபிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டவர் வழியாக வெளியே குதித்து அப்படி கீழே இறங்குறாங்க. கீழே குதிச்சோடனே கார்ட்ஸ் எல்லாம் அப்படி தேடி வராங்க. இவங்க மேலே அப்படி உட்காந்துருக்காங்க. கார்ட்ஸ் எல்லாம் கீழே கத்துவாங்க இல்லையா, எங்கே இப்போ தப்பிச்சவங்க எங்கே அப்படின்னா இவங்க காதில் விழுந்தோன்னே இவங்க தான் உண்மையை மட்டும் சொல்லுவாங்களே, நாங்கள் இங்கே இருக்கோம் ஐயா அப்படின்னு கத்திட்டாங்க. உடனே இவங்க பிடிக்க போனால் மேலேருந்து அப்படியே குதிச்சா அது ஒரு ஸ்கூலு. அங்கே டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்கள நம்ம நம்பக்கூடாது, அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹியூமன் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக இவன் நிக்கோலஸ் உள்ள வந்தோடனே அந்த குழந்தைங்கெல்லாம் அப்படின்னு கத்துறாங்களா. உடனே அந்த டீச்சர் இருந்துட்டு கரெக்டு இப்படி தான் ஆணு கத்தணும் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நிக்கோலஸ் நிற்கிறான். அவனை பற்றி இவங்க அவன் கத்த ஒரே கலைபுரம். கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க வெளியில். உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, அங்கே என்ன நடந்திருக்கு, ஏன் இந்தளவுக்கு ஹியூமன் மேலே வந்து ஒரு கோபம் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு குட்டி பையன் அவனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் 4 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள இவங்க நல்லா தான் வரவேற்று நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அங்கே இருக்க ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஹியூமன்ஸ்னாலே வெறுப்பு. அவங்கள பார்த்தாலே இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, இப்படிலாம் காயப்படுத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா அந்த டீச்சர்கிட்ட, அந்த குட்டி பையனை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன். இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இதுக்கு முன்னாடி வந்த ஹியூமன்னா யார், இவன் அப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். பட் அப்பா அந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் இவன் நம்புகிறான். ஸோ அந்த குட்டி பையனை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ குட்டி பையனை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டீச்சரும் சரி. ஏன்னா அவங்க எல்லோரும் என்னென்னா, ராணி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா கிறிஸ்மஸ் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் திரும்ப கிடைச்சாதான் அவங்களுக்கான நம்பிக்கையும் திரும்ப கிடைக்கும், அவங்களுக்கான கொண்டாட்டமும் திரும்ப கிடைக்கும் இல்லையா. அதனால் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு அவன் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஸோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் வெளியே அனுப்புனாலும் இவன் மறுபடியும் கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ நம்ம ட்ரூத் ஃபிக்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் வந்து கிராக்கர்ஸ் இருக்குது, அந்த கிராக்கரை போட்டு இவனை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இவங்க வெளியே போயிடுறான். இப்போ இவன்கிட்ட 2 பொறுப்பு இருக்குது. என்ன, அந்த குட்டி பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், அடுத்து அவங்க அப்பாவையும் தேடி கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக ஆரம்பித்த இவனோட பயணம் இப்போ வந்து பொறுப்புள்ள பயணமாக மாறுது. மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறான். ரெயின்டியர், இவனை எல்லாம் சேர்ந்து மீக்கா எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல புகை வருது. ஸோ இங்கே யாரோ இருக்காங்கங்கிற மாதிரி இவன் போய் பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அந்த குட்டி பையனை அடைச்சி வச்சுருக்காங்க. அவன் போய் பதறி போய் கேட்குறான், என்ன ஏன் இதுக்குள்ளே யார் உன்னை கூப்பிட்டு வந்தது அப்படின்னா கை காட்டுறான். பார்த்தா அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா வந்தோடனே கத்துறான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, ராஜா உங்ககிட்ட என்ன கேட்டார், ஒரு கோப் வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும் தானே கேட்டார், அதுக்காக நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுவீங்களா, அங்கே இருக்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா மட்டும் ராஜாவுக்கான கோப் திரும்ப வந்துடுமா, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கப்பா. அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அம்மா இப்படி சொல்லவும் இல்லை அப்படின்னதும் இவருக்குமே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிடுது. நாம் செஞ்சது தப்புன்னு புரியுது. சரின்னு விடுவிக்கலான்னு போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தடுக்கிறாங்க. தன்னோட பையனையும் சேர்த்து கட்டி போட சொல்லிடுறாரு. நைட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட பையனை விடுவிச்சுட்டு அவனையும் போய் விடுவிக்கும் போது காப்பாற்றும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ரெயின்டியர் பின்னாடி ஒரு கயிறு கட்டி அந்த சறுக்கு கட்டிலில் வந்து அழகாக அந்த பையனை தூக்கி வச்சுட்டு அப்படி போகிறாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போ சொல்கிறான் ரெயின்டியர் கிட்ட,
ஃபாஸ்ட்டாக போன்னு கத்திட்டே இருக்கும்போது அதோட மேலே அப்படி கை வச்சு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு நம்பிக்கையோட ஒரு ஃபீலோட சொல்கிறான், நீ ரொம்ப வேகமாக போ அப்படின்னு சொன்னோடனே ஒரு மேஜிக் அங்கே க்ரியேட் ஆகுது. என்னென்னா ரெயின்டியர் பறக்குது. ஒரு 2 செகண்ட் அப்படி பறந்துட்டு நின்றுது, மறுபடியும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன புரியுதுன்னா, பின்னாடி ஒரு வெயிட் இருக்குது இல்லையா, அவள் கயிறு கட்டி ஒரு சறுக்கு கட்டில அவள் இருக்கான். அப்போ அந்த வெயிட்னால் அதால் மேலே ஏறி பறக்க முடியல அப்படின்னா மலை முகட்டை நோக்கியும் போயாச்சு, அந்த முகட்டை தாண்டணும். ஸோ இந்த இடத்துல அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா, அந்த கயிறை தானே கலட்டி விட்டுக்கிறாரு. மலை முகட்டை தாண்டி அந்த சைடு போகும்போது அந்த கயிறு உள்ளே விழுந்துடுது. அவங்க அப்பாவும் சேர்ந்து விழுந்துடுறோன்னே அவன் பையனுக்கு அம்மாவும் இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை, ரொம்ப கதறான். ஆனால் அவங்க அப்பாவும் இப்போ எதுக்காக உயிரை விட்டுருக்காரு, இந்த குட்டி பையனை கொண்டு போய் அவங்க இடத்துல சேர்க்கறதுக்காக தானே. ஸோ அவனோட கடமையை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டுருக்கான். அங்கே எல்ஃபார்மில் மறுபடியும் மீட்டிங் நடக்குது. எல்லாத்தையும் நிற்க வச்சு ராணி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், இது வரைக்குமாவது உங்கள் மேலே நான் கருணை காட்டினேன், இதுக்கு மேலே மாட்டேன். நீங்கள் எப்படிங்க இந்த ஹியூமன்ஸை மறுபடியும் நம்புறீங்க, அவங்கள நீங்கள் எப்படி இப்படி பண்ணலான்னு அந்த டீச்சருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நிப்பாட்டி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படி கத்திட்டு இருக்காங்க. இனி எதுவும் கிடையாது, இங்கே கிறிஸ்மஸும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது படான்னு கதவு திறக்குது. நம்மால் அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு அப்படி கெத்தாக உள்ளே நுழையிறாரு. பார்த்த அடுத்த செகண்ட் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அந்த ஒரு அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. அவன் வந்துடுவான், அந்த குட்டி பையன் கிடச்சிருவான்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடச்சாச்சு. அந்த குட்டி பையனை தூக்கிட்டு அவ்வளோமா சந்தோஷமாக ஆடுறாங்க, பாடுறாங்க. நிக்கோலஸை தூக்கி வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ராணியை கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு. இதுக்கப்புறம் ராணி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பையன் காணா போயிட்டான், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயமெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க சொன்னாங்க. பட் இப்போ இல்லை, அவன் திரும்ப கிடச்சாச்சு. அப்போ இதுக்கப்புறம் ராணி சொல்கிற எதையுமே அவங்க கேட்க போகிறதில்ல. ஸோ ஹாப்பியாக அப்படி தூக்கிட்டு போயிட்டு வச்சு இன்றைக்கி தாண்டா எங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய டாய்ஸ் அப்படி குட்டி குட்டியாக டாய்ஸ் பண்ணுறாங்க. பம்பரம் அது இதுன்னு டாய் எல்லாம் பண்ணோன்னே இவன் கேட்குறான், இது என்ன அப்படின்னு. இது தெரியாதா, இதுதான் டாய்ஸ், இதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொன்னோடனே இவன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். இவன்கிட்ட ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ராஜா என்ன கேட்டார், ஒரு கோப், ஒரு ஹாப்பி இதானே கேட்டார். இப்போ இவன் என்ன கேட்குறான்னா, இந்த டாய்ஸ், இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் எனக்கு நிறையா தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் ஊரை சேர்ந்து ஒரு குழந்தைய திருப்பி கொடுத்ததன் மூலமாக எங்கள் ஊருக்கான மொத்த சந்தோஷத்தையும் மொத்த நம்பிக்கையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு கேட்டால் இது எப்படி நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம், நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறையா செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் மூட்டையாக கட்டிட்டு கிளம்புறான் பையன். அப்படியே ரெயின்டியர் மேலே ஏறுறான். பார்த்தா ராணி வந்துட்டாங்க. செமையாக கத்துறாங்க, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேருந்து எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போவ, இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்க அந்த மேஜிக் கம்பை வச்சு அவனை தாக்கி அவனை தலைகளாக தொங்க விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நிக்கோலஸ் தலைகளாக தொங்கிட்டுருக்காரு. அப்போ அவரோட கழுத்தில் இந்த அந்த லாக்கெட்டை பார்த்தோன்னே ராணி கேட்குறாங்க, இந்த லாக்கெட் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, இது என் அம்மாவோடது. என்னது லிஸி உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி அவனை இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டுட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக அவன்கிட்ட பேசுகிறாங்க. லிஸி பற்றின அவ்வளோ ஹாப்பி மெமரிஸ் அவங்கக்கிட்ட இருக்க நிறையா. உங்கள் அம்மா இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், அவங்க ஒரு நல்ல ஹியூமனாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இங்கேருந்து திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே இவனுக்கு புரியுது அவங்க அம்மா சொன்னதெல்லாம். அவங்க அம்மா எவ்வளோ தூரத்துக்கு இவங்க கூட க்ளோஸ்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரியுது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த விஷயத்தை நான் வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன், இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையும் வெளியே இருக்க எல்லாருக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறான். அந்த ராணியும் சரி அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி சந்தோஷமாக அவனை அந்த ஊரே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ கிளம்புறாரு நிக்கோலஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே நேராக வராரு. அவர்கிட்ட தான் இப்போ பறக்கிற ரெயின்டியரே இருக்கே.
அவரை பார்க்கும்போது ஒரு குட்டி சாண்டா கிளாஸ் மாதிரி தான் இருக்கார். தலையில் போட்டிருக்க தொப்பி அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே நேர தலைவர் வந்து அரண்மனைக்கு தான் போகிறாரு. ராஜா தூங்கிட்டுருக்க அறைக்கு நேராக போய் ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே இறங்குறாரு. ராஜா ஷாக் ஆகி, யாரா நீ, எங்கேருந்துடா வர அப்படின்னு கேட்டால், இல்லை ராஜா பயந்துடாதீங்க, நீங்கள் தானே கேட்டீங்க ஒரு கோப் வேணும், ஒரு ஹாப்பி வேணும்னு, அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். மிட் நைட்டில் பையன், என்னடா சொல்கிற நீ அப்படின்னா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போய் ரெயின்டியர் மேலே உட்கார வச்சு 2 பேரமா அப்படியே போகிறாங்க. அடி போய் ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் குட்டி குட்டி டாய் எல்லாத்தையும் அழகாக அப்படி கிஃப்ட் பண்ணுறாங்க. எல்லாரோட பெட்லேயும் இந்த கிஃப்ட் இருக்குது. ஸோ காலையில் அப்படி முழிச்சு கண் விழித்து பார்க்கும்போது அந்த கிஃப்டை பார்த்து அந்த குழந்தைங்களோட முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு வருது பாருங்க. அப்பா, அவரோட ஃபேஸ் அப்படி பிரைட்டாக மாறுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அவர். ரொம்ப ஒரு விதமான ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளே அவர் போகிறாரு. அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணும்போது கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டியாக ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஷேரிங்கில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ், அதுதான் அங்கே ஒரு மிராக்கிளை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு ராஜாக்குள்ளே. ராஜா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அப்படியே வந்து நிக்கோலஸ் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிக்கோலஸ் சொல்கிறான், இது போதும், நான் நீங்கள் கேட்ட விஷயத்த கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராஜா சொல்கிறாரு, எங்கே கிளம்புற நீ, இந்த விஷயத்த நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட சரி, இது இன்னைக்கோட முடியக்கூடாது இல்லையா, இதை நம்மளால் வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாது, ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செய்யலாம்ல, அந்த விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறதையும் நீ தான் பிளான் பண்ண போகிற, நீ தான் இந்த விஷயத்த சரியாக எடுத்துகிட்டு போக போகிற அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பையும் நிக்கோலஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் இந்த பண்டிகைக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த மீக்கா சொல்கிறாங்க, மீக்கான்னு பேர் வைங்க, பேசுகிற எலி அப்படி சொல்கிறான். உடனே வந்துட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ராஜா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம், கிறிஸ்மஸ் தான், கிறிஸ்மஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஒரு செலிப்ரேஷன், அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள், அந்த நம்பிக்கையோட அந்த நாள் ஆரம்பிக்குது. அந்த நாளோட நம்பிக்கையும் அந்த நாளில் இருக்கிற ஹாப்பியும் அந்த நாள் முழுமைக்கும் மட்டுமல்ல, அந்த வருடம் முழுமைக்குமான வாழ்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த பண்டிகை வந்து கிறிஸ்மஸ் மட்டும் நான் சொல்ல வரல, மதங்கள் கடந்த ஒரு விஷயம் இல்லையா பண்டிகைங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், ஆனால் அத்தனை பண்டிகையும் ஏதோ ஒரு நம்பிக்கையோட விதை, ஏதோ ஒரு ஹாப்பினஸோட விதை. அந்த நம்பிக்கையையும் அந்த ஹாப்பினஸையும் பிடிச்சிட்டு அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக தானே இருக்குது. அந்த ஷேரிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் ரொம்ப இரட்டிப்பாக பன்மடங்காக பெருகுது இல்லையா. ஸோ இந்த படம் எ பாய் கால்டு த கிறிஸ்மஸ் நிஜமாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதை வந்து நான் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு விஷயம் எனக்கு ஓடிட்டே இருந்தது. பட் இதை கேட்கும்போது உங்களுக்கும் அந்த ஹாப்பியும் அந்த கோப்பும் வந்து வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நிஜமாகவே நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே சந்தோஷமாக நம்பிக்கைகளோட நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமே. கிறிஸ்மஸ் வீக், ஸோ அதை தொடர்ந்து கண்டினியூஸாக நியூ இயர் ரிசல்வேஷன் அது இதுன்னு நம்ம நிறையா வச்சுருப்போம். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதோட எப்பயும் இந்த சின்ன நம்பிக்கையும் ஒரு பெரிய சந்தோஷமும் உங்களோட வாழ்க்கையிலையும் இருக்கட்டும். அது உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் இருக்கட்டும். நான் கதையாக எழுதாமல் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்கிற எல்லாத்தையும் எல்லாரும் கேட்பாங்களான்னு தெரியாது, பட்
யாருக்கெல்லாம் இந்த விஷயம் பிடிச்சிருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கணும், நான் என்னெல்லாம் திருத்திக்கணும் அதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் ஏதாவது நல்ல மூவி பார்க்குறேன், அந்த மூவி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நிறைய கதைகளை நான் தேடி தேடி நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு நன்றி. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கையோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.